முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தைப்பூசம் 8ஆம் நாளை முன்னிட்டு பழனி முருகன் கோயிலில் ஏராளமான மக்கள் குவிந்து வருகின்றனர். கிரிவல பாதையில் மேளதாளம் முழங்க அழகு குத்தி காவடிகளை சுமந்து பக்தர்கள் சென்று கொண்டிருக்கும் காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. தீர்த்த குடங்களை எடுத்து ஆடி பாடி கிரிவலம் வந்து மலை கோயிலுக்கு சென்று நேர்த்தி கடனை செய்து வருகின்றனர். இந்த பக்தர்கள் 2 மணி நேரத்திற்கும் மேலாக வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசித்து வருகின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தைப்பூசம் 8ஆம் நாளை முன்னிட்டு பழனி முருகன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர். கிரிவல பாதையில் மேளதாளம் முழங்க அலகு குத்தி காவடிகளை சுமந்து செல்லும் பக்தர்களை நம்மால் காண முடிகிறது. இது குறித்து முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் சபரி இணைந்திருக்கிறார். வணக்கம் சபரி, இது குறித்த முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிஷேக். பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி 10 நாள் விழாவாக நடைபெற்று வருகிறது. தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நிகழ்ச்சி நேற்று மாலை நடைபெற்றது. இன்று தைப்பூச திருவிழா 8ஆம் நாள் நிகழ்ச்சி கலந்து கொள்வதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். மலை அடிவாரத்தில் உள்ள கிரிவல பாதையில் மேளதாளம் முழங்க காவடிகளை சுமந்தும் தீர்த்த குடங்களை எடுத்தும் ஆடி பாடி கிரிவலம் வந்து மலைக்கோயிலுக்கு சென்று நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். மலைக்கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் 2 மணி நேரங்களுக்கு மேலாக வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசனம் செய்கின்றனர். பக்தர்கள் அதிக அளவில் இன்று சாமி தரிசனம் செய்ய வருகை தந்த நிலையில் மலைக்கோயில் விரைவாக சாமி தரிசனம் செய்ய கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. இன்றைய தினம் மலைக்கோயிலில் கட்டண தரிசனங்கள் ரத்து செய்யப்பட்டு பக்தர்கள் அனைத்து வழிகளிலும் கட்டணம் இல்லாமல் சென்று சாமி தரிசனம் செய்து கீழே அனுப்பி வைக்கப்படுகின்றனர். மேலும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை குடிநீர், கழிவறை, உணவு உள்ளிட்டவற்றை கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. நேற்று தைப்பூச நாளில் 1.5 லட்சம் பக்தர்கள் முருகனை சுவாமி தரிசனம் செய்துள்ளனர் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக பழனிக்கு வருகை தந்துள்ளனர். தைப்பூச திருவிழா 4ஆம் தேதி தெப்பத்தேரோட்டம் நிகழ்ச்சியுடன் நிறைவடைய உள்ளது. அபிஷேக், விவரங்களுக்கு நன்றி சபரி.